அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கலங்கரை விளக்கம் பாடத்தில் இருக்கிற வினாக்களுக்கு உண்டான விடைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க விடைகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது டேஸ். கலங்கரை விளக்கத்தோட உச்சியில் இருக்கிற இதோட பெயர் தான் மாடம். இந்த மாடத்துக்குள்ள ஒளி வீசுவதற்காக சாந்து பூசுவாங்க, அதாவது சுண்ணாம்பு பூசுவாங்க. அப்போ தான் விளக்கு வெளிச்சம் தூரத்திலிருந்து பார்த்தா கூட நல்லா தெரியுமா. அப்படின்னா வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது என்பது தான் சரியான விடை. உறவு நீர் அழுவும். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ். ஆர்கலி, அழுவம், பறவை, புணரி, ஆழி என கடலுக்கு பல பெயர்கள் இருக்கு. அழுவம் என்பதற்கும் கடல் என்பது தான் சரியான விடை. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன டேஸ். கடல்ல பயணம் செய்கிற கப்பல்கள் எல்லாம் துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கலங்கி நிற்கும் பொழுது கலங்கரை விளக்கம்தான் தன்னுடைய ஒளியினால் துறைமுகத்தை காட்டுது. அதனால் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலன்கள் என்பதுதான் சரியான விடை. தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ். தூண் என்ற பொருளை தரும் சொல் மதலை. அடுத்ததா குறுவினாக்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1, மரக்கலன்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? இந்த கேள்விக்கு கலங்கரை விளக்கம் என்பது சரியான விடை. கேள்வி எண் 2, கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கலங்கரை விளக்கத்தில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். அப்போதான் தூரத்தில் இருக்கிற கப்பல்களுக்கு கரை எங்கே இருக்குன்னு தெரியும். அடுத்ததா சிறுவினாவை பார்க்கலாம். கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்று படை கூறும் கருத்துக்களை எழுதுக. கலங்கரை விளக்கம் வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடிக்கும் தூண் போல காட்சியளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத அளவிற்கு உயரத்தை கொண்டுள்ளது. வைக்கோலால் வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட வானத்தை முட்டும் மாடத்தை உடையது. மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட விளக்கு கடலில் துறையறியாமல் கலங்கும் மரக்கலங்களை கரை நோக்கி அழைக்கிறது. மாணவர்களே, கலங்கரை விளக்கம் பாடத்தில் இருக்கிற வினா விடைகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கலங்கரை விளக்கம் பாடத்தோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.